இப்போ பாருங்க, நம்ம வெட்டி வச்ச 20 ஒயர்களையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 3 ரெட் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது முன்னாங்கே 12, அடுத்து 8 ப்ரௌன் கலர் வெட்டியிருந்தோம் இல்லையா? அப்போ அது 2 பார்ட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இருக்கு இல்லையா? இந்த சைடு இருக்கக்கூடிய ஒயரை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2யும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு, இதை அப்படியே என்ன பண்ணணும், இதே லென்த்துக்கு நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ அடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லைன் போட்டோம். இப்போ இதுதான் நமக்கு சென்டர் நாட்டு. இப்போ இன்னொரு லைன் போட்டுட்டு அதையுமே நம்ம சென்டராக வச்சுக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் மட்டும் ஒரு சைடில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த லைன் நம்ம எப்படி பின்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரை எடுத்துட்டு பாருங்கள், இதே அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மடித்து விடணும். பாருங்கள், மடித்து விட்டோம் அப்படின்னு அடுத்த லைன் நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மடித்து விட்டாச்சு. இந்த இருக்கு இல்லையா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு நாட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த மடித்த ஒயரை இந்த பின்பக்கமாக வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி ஒரு சுற்றுறேன். இப்படி சுற்றிட்டு இப்போ இந்த ஒயரை இது மேலே வச்சு இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த ஹோலில் கொடுத்து நம்ம என்ன செய்யணும், நாட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்து செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே போல் இந்த பக்கம் லென்த் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கண்டினியூவாக அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கிட்டே போகலாம். இதுதாங்க நம்ம ரன்னிங் கூட நம்ம பின்னுனாலுமே சரி, அடி இப்படி தான் நம்ம போட்டுக்கணும். கூட பின்னுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வச்சே நம்ம சின்னதாக ஒரு வருமானத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்களும் மறக்காமல் இந்த கூடையை ட்ரை பண்ணி இதே போல் பின்னி நீங்களும் சேல்ஸ் பண்ணி ஒரு வருமானத்தை என்ன செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் மட்டும் சம்பாதிச்சா போதாது, என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருமே தெளிவாக கற்றுக்கிட்டு சம்பாதிக்கணும். பெண்களுக்கு கைத்தொழில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சிறு தொழிலில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயும் ஒரு சின்ன வருமானத்தை வீட்டில் இருந்தே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் டைமில் இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன வருமானத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது அடுத்தடுத்து நம்ம நாட் போடுறப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா? இப்போ இப்படி மடிச்சுக்கிட்டேன். மடிச்சுட்டு பாருங்கள், இந்த ஒயரை லைட்டாக இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட் லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும். பாருங்கள், செகண்ட் லைன் இது தான். இது ஒரு லஞ்ச் பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட தான் பின்னி சம்பாதிக்கணும்னு இல்லை, டெய்லரிங் கற்றுக்கலாம், மெழுகுவர்த்தி செய்ய கற்றுக்கலாம். இப்படி சிறு தொழில் நிறைய இருக்குது. கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்க நைட்டி, ப்ளவுஸ் பிட்டு, இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் கூட பண்ணலாம். இப்போது அடுத்த லைன் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடணும் போடணும் அப்படின்னு அது ஒரு தூண்டுகோலாக எனக்கு வந்து அமையும்னு எனக்கு தோணுது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அதாவது புரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கூடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இந்த ஒயரை வந்து வெட்டலாம். ஐயோ கூட வருமா, வேஸ்ட் ஆகிடுமா அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். இதில் ஃபுல்லாகவே நான் வந்து நிறைய கூடைகளை வந்து நான் பின்னி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவாகவும் காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் கூடையை வந்து பின்னி பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கூடை கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் கேரண்டி. அடுத்து இந்த லைன் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சேம் இந்த சைடும் லென்த் ஒயரை கட் பண்ணி அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இப்போ லாஸ்ட் நாட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் அதே மாதிரி இந்த ஒயரை வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான், இல்லை அப்படின்னா ஏற்ற இறக்கமாக வந்துடும். அடுத்து நம்ம மேலே பின்னும்போது நெட்டையும் கட்டையுமா வரும். இப்போது இந்த இடத்துல அளந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 2 லைன் முடிஞ்சிருச்சு. இந்த 2 லைன் தான் நமக்கு வந்து சென்டர். ஓகேங்களா? இப்போ ஒரு சைடு மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து ரெட்டில் 4 லைனும், அடுத்து ப்ரௌனில் மேலே 4 கீழே 4, அப்போ டோட்டலாக நமக்கு வந்து 12 லைன் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது இதில் 2 சென்டர் இருக்கு இல்லையா? இப்போ இதில் மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைன் போடும்போது நமக்கு 4 லைன் கிடச்சிரும். ஸோ இந்த எல்லாத்தையுமே, அதாவது இதில் 2 லைன் பேலன்ஸ் இருக்குது, அதையும் போட்டுட்டு ப்ரௌனில் 4 கீழேயும் ப்ரௌனில் 4 12 லைனையும் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 12 லைன் வந்து அடி போட்டாச்சு. அதாவது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ரௌன் கலரில் 4, ரெட்டில் 4, ப்ரௌன் கலரில் 4. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சுத்து ஒயர் வச்சு பின்ன போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒயர்களை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸில் வந்து நம்ம பின்ன போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் தொடங்கணும். ஸோ இங்கேருந்து தொடங்குறது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே வந்து ஈஸியாக புரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து சிலருக்கு வந்து டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல இருந்தே நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த அகலத்தில் நான் வந்து தொடங்கி காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து காப்பி கலர் ஒயர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காப்பி கலர் ஒயரை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒயர் லென்த்துக்கு நம்ம இந்த ஒயரை என்ன பண்ணுறோம், மடித்து விடுறோம். மடிச்சுட்டு நம்ம நார்மலாக நாட் பின்னுவோம் இல்லையா? அதே மாதிரி பாருங்கள்,
நார்மல் நாட் தான். இப்படி மடித்து இந்த ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றுறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரை மடித்து இந்த ஹோலில் கொடுத்து நம்ம வந்து நாட் போடுறோம். இப்படி இந்த 4 நாட்டையும் போட்டுட்டு இப்போ இந்த 4 நாட்டும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த நாட்டு லென்த்துக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஒயரை கட் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ரெட் கலர் இருக்குது. அப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த ஒயர் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த ஒயர் லென்த்துக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த ஒயரை வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த நாட்டை எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஒயருக்கு பின்னாடி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்படி சுற்றி இதை இப்படி மேல் பக்கமாக வச்சு இதை மடித்து இந்த ஹோலில் கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நார்மல் நாட் கிடைக்கும். திரும்ப இப்படி மடிக்கிறோம், திரும்ப இதை இப்படி இந்த ஒயருக்கு மேலே மடிக்கிறோம், இந்த கீழே இருக்க ஒயரை இப்படி மடித்து பாருங்கள் இந்த ஹோலில் கொடுக்கணும். இப்படி கொடுத்துடக்கூடாது, இந்த ஒயர் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 நாட்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதே ரெட் கலர் வச்சு போட போகிறோம். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிற ஒயரோட லென்த் அளவுக்கு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரௌன் கலர் ஒயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரௌன் கலரில் ரன்னிங் ஒயர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேம் மெத்தடு தான். இந்த ஒயர் வந்து எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒயரை மடித்து விட போகிறோம். ஓகேங்களா? இப்படி மடிச்சுக்கிட்டேன். இந்த ஒயருக்கு பின்பக்கமாக அப்படி வச்சு இப்படி ஒரு நாட், அதாவது பாருங்கள் மடிச்சிட்டு இப்படி ஒரு, ஓகேங்களா? இப்போ இந்த நாட் எடுத்து இப்படி வைக்கிறேன். புரியாதவங்க கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க. இதை விடைய கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அன்யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது அடுத்த 4 நாட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 4வது நாட் நான் போட்டேன். பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லென்த்துக்கு இந்த ஒயரை கட் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் எப்போதுமே தொடங்கும் போது இங்கேருந்து தானே தொடங்குவாங்க இல்லையா? நான் வந்து அப்படி தொடங்கி காமிக்கலை.
சிலருக்கு வந்து இங்கே தொடங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வரும்போது தான் குழப்பமா இருக்கும். ஐயய்யோ! எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த இடத்துலேருந்து நான் தொடங்கி காமிச்சேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லென்த்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை மடித்து விட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பின்ன ஆரம்பிக்க போகிறோம். செகண்ட் நாட் போட்டு இப்போ தேர்ட் நாட். இது ஒரு குட்டி லஞ்சு கூட தான், அழகாகவே நீங்கள் போட்டு படிக்கலாம். பாருங்கள், இப்போ 4 ரெட் கலரையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இனி வந்து ஈஸி தான். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம வந்து சுற்றி போடணும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒயரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஒயரையும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.